இங்க போடுறா. டேய் போடுறா போடுறா. அடி. ஓ மை காட். ஓட்றலாம் இல்லடா. போடுறா. டேய் கூல் வெங்கட் ஒரு இடத்துல நின்னு போடுறா. இங்க ஓகே. பாரு அவன. டேய் போடுறா. பால போடுறா. ஏய் ஓடாத நில்லு. சீக்கிரம்டா டேய். ஓடு. ஏய் ஓடிட்டே போடுறா. எடுக்கிறேன். போடு. வரலாம் அவுட். இனிமேட்டு ஓட மாட்டாருல. போடா. அறிவு கட்ட அங்க இருந்து போட வேண்டியதான்டா. யாரா அவன்? ஆமா அங்க இருந்தே போட்டுருக்கலாம். ரெடியா போறான். டேய் அங்க போய் போடுறா. ஏய் அவுட் போடுறா. நோ பால் ரா. நோ பால். நாட் அவுட். ஏனாச்சே? டேய் உட்கார்ந்து இந்தறா சரியா போடா. ஏய் என்னடா வலிக்குதுடா? அம்பேர் பாரு அவன் அவுட் ஆகணும். ஏய் போடுறா அவுட் குடுக்குறேன். ப்ரோ வலிக்குது ப்ரோ. பால் ஏய் பால புடுடா. பால் ஆண்டி இந்த பால் எடுத்துக்கங்க. பால வாங்கடா அவுட் வந்து. டேய் போடுறா. யாரா அவன் லூசு பையன் சும்மா பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். என்ன இல்லைங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அதான் எங்கேன்னு யோசிக்கிறேன். டேய் இப்ப பால் எடுத்து கொடுத்தல அப்ப பாத்துருப்ப. இல்லன்னு இந்த இன்ஸ்டால டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுவாங்களே அவங்க தானே நீங்க? என்ன அது ரீல்ஸா? இவங்க பேரு கூட பிட்டு காபி. வாட்? ஓ அப்ப ஃபில்டர் காஃபியா? ஹலோ காஃபியா? கண்டுபிடிச்சிட்டேன். டிப்பி டெப்பி அதானே உங்க பேரு? அது சிப்பு சிப்பி. ஆமா ஹாய். ஹாய்ங்க. ஆமா இங்க என்ன பண்றீங்க நீங்க? ஒருவேளை ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்களோ? ரீல்ஸ் இல்லடா பால்ஸ். பால் எடுத்து கொடுக்க வந்தாங்கன்னு சொன்னேன். ஐயோ அது இல்லனா என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு கேக்குறேன். அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம் தான். ஏண்டா உனக்கே வேலை இல்ல யாராச்சும் ஹெல்ப் பண்ணோம். இதுல இவரு ஹெல்ப் பண்றாரா? இல்ல எக்ஸ்கியூஸ் மீ எங்க பிஜியை பார்த்துட்டு இருக்கீங்க. யூ வாண்ட் எனி ஹெல்ப் ஃப்ரம் மீ? உங்க பிஜியா? இந்த பிஜில ரூம் அவைலபிளா இருக்குன்னு சொன்னாங்க. ஓ அப்ப நீங்க இங்க புதுசா ஜாயின் பண்ண போறீங்களா? சூப்பர். ஆமா இது கேர்ள்ஸ் பிஜி தானே? இது ஃபர்ஸ்ட் பிஜியே இல்ல. அடி அவன் அப்படி சொல்லுங்க. இது பிஜி கிடையாது. உங்களோட ஓன் ஹவுஸ் மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணிக்கலாம். என்ன ஒரு 3 பைத்தியம்ஸ் மட்டும் ஆல்ரெடி இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பைத்தியம் சொல்லாதடா மென்டல்ஸ் அப்படி சொல்றா. ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டு இல்லங்க 2 1 மொத்தம் 3. அது 3 என்ன தெரியுமா பண்ணும்? ராத்திரி ஆனா மேக்கப் போட்டு சுத்தம் இஷ்டத்துக்கு ஏதோ வாங்கி தின்னும். அது மட்டும் இல்லாம ஜூஸ்ல பேதி மாத்திரலாம் கலக்குதாங்க. ஆமாங்க நம்ம கிட்ட அடிக்கடி வாலாட்டுவாங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் சீன் கிடையாது. ஆனா எப்பயுமே நாங்க தான் வின் பண்ணுவோம். ஆமா ஆமா ஆமா. சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஏங்க அத அவங்க வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசுறாங்க. நீங்க கண்டுக்காதீங்க. இவன் ஒருத்தன் இல்லங்க இந்த பிஜில மொத்தம் 3 கேர்ள்ஸ் இருக்காங்க. அவ்வளவுதாங்க சொல்ல வரேன். ஐயோ பொண்ணுங்களா அதுங்க தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். சரியான வாளுங்க. நீங்க எப்பயுமே அவங்க கூட சேர்ந்துராதீங்க. ஆமாங்க. உங்களையும் சேர்த்து அப்புறம் கெடுத்துருவாங்க. என்னடா? ஹே ஹாய் டி சிப்பி. ஏங்க அவங்க உங்க ஃபேனா? கையெல்லாம் காட்டுறாங்க. கை காட்டுங்க. ஏய் கம்முனுடா. ஹாய் டி. ஐடி ஏங்க பாத்தீங்களா இவ்வளவு நேரம் தூரமா இருந்து நம்ம பேசதெல்லாம் ஒட்டி கேட்டு ஏதோ பல வருஷம் பழகுன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உஷாரா இருங்க. ஆமா ரொம்ப வருஷமா தெரியும். உள்ள வராம கீழன வெட்டி பசங்களோட பேச வேண்டியிருக்கு. உள்ள வா. என்ன சொல்றீங்க? யா we are friends from childhood. எனது உட்டா இது ஏதோ யூடியூப் சேனல் பேர்ல. ப்ரோ அது யூடியூப் சேனல் இல்ல. அவங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா அத சொல்றாங்க. ஏன்டா இந்த முன்னாடியே சொல்ல மாட்டியா? மிஸ் ஆயிட்டான்டா. இவன் போறா. அந்த பொண்ணு பாருங்க எப்படி போகுதுன்னு. எதிர்பார்க்கலல. திரும்ப நின்னு அடிப்பேன்னு எதிர்பார்க்கலல. நீ வந்ததே முத பார்க்கல. இனி நான் வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாரு. ஏன் கம்பி கட்டி அது மேல நடக்க போறீங்களா? இனிமே என் ஆட்டம். வேணாண்டி நீ எது சொன்னாலும் ஏதாச்சும் கவுண்டர் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அவங்க. அப்படிங்கற நான் உள்ள போய் ஏதாவது பெட்டரா யோசிச்சு வந்துட்டு இவனுங்களை பாத்துக்கிறேன். என்னடா இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரூம்ல ஆளை செத்துட்டு இருக்காங்க. கேக்கிட்டு விடுங்க. அப்பயாச்சும் பழைய மூஞ்சிகளை பார்க்காம புதுசா பார்க்கலாம்ல. சிரிப்பு மூஞ்சி. நீ படலாம் சுத்தமா சரியில்லை. பாத்துக்கிறேன். ஆமாண்டா இவன் என்ன பண்ணாலும் எனக்கு டவுட்டாவே இருக்கு. இவனை விடுறா. அவங்கள இப்படியே விடக்கூடாதரா. இப்படியே விட்டோம்
புதுசா ஆளை சேர்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இருக்கட்டுங்கிறேன். அப்பதான் பிஜி கலர்ஃபுல்லா இருக்குங்கிறேன். டேய் பிஜி கலர்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா நம்மள பாரு இந்த மாதிரி நடு ரோட்ல தான் நிக்கணும். பரவாயில்லையா? இனிமேல் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுடா. ஏதாச்சும் கண்டிப்பா பண்ணி ஆகணும்டா. நீங்க யாரை வேணா என்ன வேணா பண்ணுங்க, ஆனா டிப்பி டேப்பியை மட்டும் ஒன்றும் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பொண்ணு புதுசு, ரொம்ப பாவம் இல்லையா? ஏய் அவ வந்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அவளுக்கு சப்போர்ட் பண்றியா நீ? பின்ன இருக்காதா? நீங்க அடிச்ச பால அந்த பொண்ணு தானே புடிச்சு எடுத்து கொடுத்துச்சு. ஆமா, யாரா இருந்தாலும் பால் பிடிச்சாதான் கொடுப்பாங்க, பிடிக்காம எப்படி கொடுப்பாங்க? ஆனா நான் ஓவர் கேட்டப்ப நீங்க புடிச்சா கொடுத்தீங்க, பிடிக்காம தானே கொடுத்தீங்க. டேய், அந்த புடிச்சு இல்லடா, இது பால் புடிச்சு. நீங்க பிடிக்காதப்ப அந்த பொண்ணு தானே புடிச்சு கொடுத்துச்சு. ஆமா, நீ கேட்டுட்டே இருந்த, அதான் பிடிக்காம கொடுத்தோம். அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சில்ல கொடுத்துச்சு. ஏய், நான் சொல்ற புடிச்சு வேறடா. வேற எந்த புடிச்சு சொல்ற? பால் புடிச்சு சொல்றேன். ஆனா அவன் எனக்கு பிடிச்சதானே பால் புடிச்சு டேய் கொடுத்தா. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்ன யாருக்காச்சும் பிடிச்சா மட்டும் உங்களுக்கு பிடிக்காதே? இப்படியே பேசிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். இவனுக்கு மட்டும் பைத்தியம் பிடிக்கல மாமா, அந்த பொம்பளைக்கு என்னைய பிடிக்க கூடாதா? அப்ப நீ பைத்தியமா? அந்த பொம்பளைக்கு என்னைய பிடிக்குங்கறனால நான் பைத்தியம். அடிங் சலூன்ல இருந்து வந்த சப்ப முஞ்சி. இனிமேல் பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஏதாச்சும் விடா புடியா பேசுறேன்னு வையேன், அப்படியே ஒரே புடிதான், விடவும் மாட்டேன், மூச்சு பிடிச்சு செத்து போயிரு. அடேங்கப்பா, என்ன புடி? இதான் உடும்பு புடியா? ஆமா பாக்குறியா? நீ ரெண்டு பேரும் போச்சு சாப்பிடல. நம்ம கிரிக்கெட்ல இல்லாமா? வேணாம் போலாம். பால் அவங்ககிட்ட இருக்குது. டேய் பால் கூட நான் கிரிக்கெட்ல வேணாம் வெயில் அடிக்குது, வா போலாம். மத்தி அபி ப்ரோ, என்ன நீங்க சும்மா போயிட்டு வரீங்க? ஒரு நாளைக்கு 10 கேன் போடுறீங்க, அதெல்லாம் எங்க போகுது? வார்டன் எங்க மேல சந்தேகப்படுறாரு, ஏதோ நாங்க எங்க இருந்து எடுத்துட்டு போய் வெளில விக்கிறோம்ட்டு. தண்ணி தான் போடுறேன், என்னையே சந்தேகப்படுறீங்க நீங்க? டேய், அவங்க கூட என்ன பேச்சு உனக்கு? வார்டன் இங்க இருந்து டெய்லி போய் போட்டு வர்றாரு வார்டன். ஒரு நாளைக்கு 10 கேன் போகுது. என்னையே சந்தேகப்படுறாங்க வார்டன். போன மாசம் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 3 கேன் தான் போட்டேன். இப்ப ஏன் ஒரு வாரத்துக்கு 10 கேன் போடுற? எங்க எடுத்து போய் போடுற? நீங்களும் என்னை சந்தேகப்படுறீங்களா? மாடியில் தான் போடுறேன். மாடி இல்லையா? பொண்ணுங்க ரூம்ல தண்ணி கேனே இல்லையே. தண்ணி கேன்ல யார் போடுறா? பக்கெட்ல தான் போடுறேன். பக்கெட்ல போறியா? டேய், இவனுங்க குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல, அங்க எதுக்கு எடுத்து போய் பக்கெட்ல ஊத்துற? நீங்க தான் போட சொன்னீங்கன்னு சொன்னாங்க. டேய், நான் ஏதாவது தண்ணி போட்டு சொல்லி இருப்பேன்டா, தண்ணி போட சொல்லி. நீ ஏன்டா தண்ணி எடுத்து போய் அங்க போடுற? யாரா அவன்? போட. டேய், சாரி வார்டன், கேன இல்ல கேன நான் போய் உள்ள எடுத்து வைக்கிறேன். உள்ள போடா. இவனுங்கெல்லாம் வச்சுக்கின்னு நல்லா வருது வாயில. இவன் யாரா வாசல்ல? ஏண்டா உங்ககிட்ட என்ன வேலை சொன்னா நீ என்ன வேலை செய்யற? நான் ஒண்ணுமே செய்யலையே வார்டன். அதுதான் நானும் சொல்றேன், நீ தான் ஒண்ணுமே செய்யலையே. ஏண்டா அவனுங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் என்கிட்ட வந்து சொல்றானா, நீ அவனுங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடுனுக்குற? வார்டன், அது வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்தது. ஜோலிய பாடுறானா? ஜாலியா இருந்துதான். வேலை காலியாட பரவாயில்லையா? அப்படி பண்ணிடுறேன், ப்ளீஸ் வார்டன். டேய், நீ முதல்ல இப்படி பண்ணாம இரு. ஒழுங்கா நீ இன்ஃபார்ம் பண்ணலனா உன் கமிஷன் அவனுங்களுக்கு போயிடும். விட்டுருவோனா? அப்ப இன்னொரு இன்ஃபார்மர் உள்ள இருக்காங்களா? அதை இப்ப கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நீ உன் வேலையை பாரு போ. நான் போய் தொலை விட்டுட்டுமா? போ. வரவெல்லாம் இப்படி இருந்தா நாம என்னதான் பண்றது? ஐயோ, ஹே எனக்கு ரூம் எல்லாம் ஓகே தான், பட் ஃபுட் எல்லாம் எப்படி? கீழே போய் தான் சாப்பிடணுமா? அதுவும் இஷ்டம். தூங்கும்போது பீஸ்ஃபுல்லா இருக்குமா? அது ரொம்ப கஷ்டம். இங்க கீழே நிறைய பாய்ஸ் இருக்காங்களே, நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? அவனுங்க சுத்த வேஸ்ட். சும்மா சீன் போட்டுட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. அப்படியா? பட் இருந்தாலும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா யார்கிட்ட போய் சொல்றது? அதுக்கு தான் ஒருத்தர் இருக்காரு. யார் அது? கேர்ள்ஸுக்கெல்லாம் செக்யூரிட்டி. நமக்கு அன்அஃபிஷியல் செக்ரட்டரி. இங்க இருக்கிற யூத்துக்கெல்லாம் அவர்தான் மாடர்ன். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து நிப்பாரு. அதான் நம்ம வார்டன். ஏய் வருது. என்னடி ப்ராப்ளமா? சொல்யூஷன். ஹாய் வருது. ஹாய் மேகு. ஹாய் ஸ்வாத்து. இது யாரு? வாத்து. ஆமா, யார் இந்த ஸ்கூல் பொண்ணு? ஸ்கூல் போகாம இங்க என்ன பண்ணுது? ஹலோ அங்கிள், நான் காலேஜ் முடிச்சிட்டேன். என்னது அங்கிளா? ஆமா. அம்மாடி, நானும் உன் ஏஜ் தான். மேகு, இந்த வருது பத்தி அந்த பொண்ணு கிட்ட சொல்லியா? வருது, இப்பதானே வருது. இனிமேல் போக போக சொல்லி தருது. இங்க பாருமா, கவலையே படாத. இங்க உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் இந்த வருது கிட்ட சொல்லு, முச்சி தரேன். என்ன வேணாலும்? என்ன வேணாலும். எனக்கு சாக்லேட் வேணும் வருது. சாக்லேட்டா? என்ன சாக்லேட் வேணும்?
5 ஸ்டாரா மில்கி பாரா டேரி மில்கா கிட்டு கேட்டா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த வருது வந்து நிக்குது 5 நிமிஷத்துல உன் கையில வைக்குது. எனக்கு ஆசை சாக்லேட் வேணும். ஆசை சாக்லேட்டா? ஆமாமா எங்களுக்கும் வேணும். சாக்லேட் தான் வேணும். என்னம்மா ஆசை ஏதாவது கேப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ஆசை சாக்லேட்டே கேக்குறீங்க. அதெல்லாம் நான் சின்ன வயசுல பார்த்தது. இப்ப நான் எங்க போவேன்? டைம் டிராவல் பண்ணி வாங்கிட்டு வாங்க வருது. நான்லாம் ட்ரெயின் டிராவல் பண்றதே கஷ்டம். நான் எங்க டைம் டிராவல் பண்றது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்க கிளம்புறோம். வாங்கடி போலாம். ஐயோ ஆசை சாக்லேட் ஓனர் எங்கப்பா இருக்கிற? எப்படியாவது ஒரு பாக்கெட்டாவது எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துரு. எங்கேயாவது பொட்டிக்கல்ல இருக்கும், போய் பார்ப்போம். என்னடா வழியிலே நிக்கிறீங்க? என்ன வாடன் இப்பெல்லாம் சுத்தமா எங்களை கண்டுக்கிறதே இல்ல. ஏய் ஒரு செடியில பூ பூக்குற வரைக்கும் தான் செடியை கவனிப்போம். பூ பூக்க ஆரம்பிச்சா பூ தானே கவனிப்போம். வாடன் அந்த செடி இருந்தாதான் பூவே பூக்கும், அது தெரியும்ல. அது தெரியும். வாடகை கொடுத்தா ரொம்ப நாளா வரல. நான் கண்டுக்காம இல்ல, கண்டுக்குன்னா சொல்லுங்க, நான் கண்டுக்கிறேன். இல்ல வாடன், நீங்க கண்டுக்கிட்டா என்ன, கண்டுக்காம இருந்தா எங்களுக்கு என்ன. நீங்க எப்பயும் போல வாங்க, வராம கூட இருங்க, நாங்க ஒண்ணும் உங்களை கண்டுக்க மாட்டோம். ஓகேவா? ஏன்டா அவர்தான் எதுவுமே கண்டுக்க மாட்டாருல, அப்புறம் ஏன்டா கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க? வாடன் நீங்க போங்க வாடன். இப்படி பட்டும் படாம கண்டதெல்லாம் பேசிட்டு இருந்தா நான் கண்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் மட்டும் கண்டுகிட்டேன், அப்புறம் வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டபடி கேட்டு விட்டுருவேன். ஆனா நாங்க அப்ப கண்டுக்க மாட்டோம்ல. என்னடா வர வர எல்லாரும் குளிர் விட்டு போச்சா? ஆமா வாடன், இப்பதான் குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, அதான் குளிர் விட்டு போச்சு. இங்க வாயேன். வரமாட்டேன். உனக்குலாம் பனி மழையா பெஞ்சா விட குளிராது. ஏன் சொல்லு? அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆன்சர் நீங்களே ஒண்ணு வச்சிருப்பீங்களா, அதை சொல்லுங்களா? டேய் உடம்புல கொஞ்சமா சதை வச்சிருக்கணும், வெறும் எலும்பு இருந்தா எப்படி குளிரும்? வார்டன் இப்படி பாடி ஷேமிங்லாம் பண்ணாதீங்க. டேய் அதெல்லாம் ஒரு பாடின்னு சொல்ற பத்தியா, அதுவே சேம் தான்டா. வார்டன் என்ன பாத்தீங்கல்ல, ஜிம்முக்கு போய் சும்மா உடம்ப கும்முன்னு வச்சிருக்கேன். டேய் நீ கடைசி வரைக்கும் கம்முன்னு இருக்குதான் நல்லது. ஏதாவது டைலாக் பேசன்னு பேசின்னு இருக்காத, சரியா? வாடன் இது சரியில்லை. பொண்ணுங்க நான் மட்டும் சிரிக்கிறீங்க, பசங்கன்னா முறைக்கிறீங்க, என்ன கதை இது? நம்ம வார்டன் முன்ன மாதிரிலாம் இல்ல, ரொம்ப மாறிட்டாரு ஆளே. ஆமா வாடன் எப்ப மாடன் சொல்லிட்டு கார்டன்ல இருக்க கொடி மாதிரி முடிய வெட்டினாரோ அப்பத்துல இருந்து அவரும் மாறிட்டாரு. ப்ரோ அவருமா? இல்ல அவராது, ரொம்ப டைட்டா தான் ப்ரோ போடுறோம். அந்த அவருமா கேட்டேன், இந்த அவருமா இல்ல. நீ அந்த அவருமாவும் கேட்க வேணாம், கொஞ்சம் நவுருமா. டேய் வாடன் இது கொஞ்சம் கூட சரியில்லை, பாத்துக்கோங்க. சரி இல்லையா? கரெக்டா இருக்குதாப்பா, போட்டு பார்த்து தானே வாங்கி வந்தேன். அடிக்கிறது நானே. சரி பசங்களா நல்லா கேட்டுங்க. நான் அப்ப சொல்றதா இப்ப சொல்றேன், இப்ப சொல்றதா எப்பவுமே சொல்லுவேன். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அதை நான் யோசிச்சுட்டு வந்து சொல்றேன். சரி ஓகே. போய் ரூம்ல மூட்டு படுங்கடா. வயசு பொண்ணுங்க இருக்கிறடா, பார்த்து பக்குமா இருந்துங்க. அவள் தான் சொல்லிட்டேன். டேய் நெருப்பு நம்ம மேல பட்டாலும், நம்ம நெருப்பு மேல பட்டாலும் காயம் நமக்கு தான்டா. புரியுது புரியுது. சொல்லிட்டாருப்பா பருப்பு. பிஞ்சிடும் செருப்பு. நீ முதல்ல கிளம்பி இங்க இருந்து, நாங்க பாத்து போலாம். போங்கடா. வார்டன் நவருங்க. டேய் தள்ளுங்க வாடன். நல்லதுடா நீ. என்ன ஆக்சுவலி டேய் எல்லாம் பைத்தியங்களாகுது. எப்படிதான் இவங்களை வச்சு சமாளிக்குதுன்னு தெரியல. நம்ம வேலைக்கு போய் பார்ப்போம்.